முயற்சியை எவனொருவன் கைவிடுகிறானோ அப்போதே அவன் திறமை அவனிடமிருந்து போய்விடுகிறது. எது ரசிக்கப்பட்டதோ அதுவே ஒரு நாள் சலிப்பாகும். எது பிரமிக்கப்பட்டதோ அதுவே வெறுக்கவும் படும். எது அற்புதமானது என்று போற்றப்பட்டதோ அதுவே ஒரு நாள் குப்பையாகவும் போகும். மனித மனங்கள் அவ்வளவுதான். அழகில் கிடைப்பது சந்தோஷம் அல்ல, அன்பில் கிடைப்பது தான் உண்மையான சந்தோஷம். உணரும் வரை உண்மை ஒரு பொய்தான், புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். சொந்தங்கள் உறவு கொள்ள பல இருந்தும் இல்லாதது போல தோன்றும். வாழ்க்கை என்னும் வட்டப்பாதை வெற்றிடமாக மனது உணரும். அனைத்து விஷயங்களிலும் சுவாரஸ்யம் என்ற ஒன்று இல்லாமல் நடைப்பிணமாக உன்னுள் வேதனைப்படும் மனநோய்தான் தனிமை. மனது என்ற ஒன்றில் யாரிடமும் சொல்லாமல் உங்களுக்குள் புழுங்கிக் கொண்டு சத்தம் போடும் மௌன மொழிகளின் வெளிப்புற தோற்றமே சோகம். உலகத்தின் சிறந்த பாதுகாப்பான, சுகமான மற்றும் தனித்துவமான அரவணைப்பான தலையணை எதுவெனில் தாயின் மடி மட்டுமே. எத்தனை பிறவி எடுத்தாலும் நாம் தங்கியதற்கு வாடகை செலுத்த முடியாத இடம் தாயின் கருவறை. நேற்றைய பொழுதும் நிஜமில்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை, இன்றைக்கு மட்டுமே நம் கையில். நான் என்கிற அகம்பாவம், அவனா என்கிற பொறாமை, எனக்கு என்கிற பேராசை இவை எப்போதும் ஒரு மனிதனை வாழ வைப்பதில்லை. எதிரில் நிற்பவனெல்லாம் எதிரியும் இல்லை, தோளில் கை போட்டவனெல்லாம் தோழனும் இல்லை. இதை உணர்ந்தவனுக்கு எப்போதும் கவலையும் இல்லை, துரோகத்தை எண்ணி. முகங்களை கண்டு அன்பு காட்ட வேண்டாம், மனதினை கண்டு அன்பு காட்டுங்கள். முகத்தின் அழகு மாறிடக்கூடியது, மனதின் அழகு மாறுவதில்லை. பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை. உன் வாழ்க்கை உன் கையில். நீந்த முடியாத மீனை எப்படி கடல் கரையில் தள்ளுமோ அதுபோல்தான் விமர்சனம். விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதன் வெற்றி பெற்றதில்லை. வேஷம் போட்டால் நல்லவன், காசு இருந்தால் கடவுள், உண்மை பேசினால் பைத்தியக்காரன், அன்பு காட்டினால் ஏமாளி, எடுத்து சொன்னால் கோமாளி. நவீன உலகில் மாறி வரும் மாற்றங்கள். 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை என்ற விகிதத்தில் உங்களை நீங்கள் தயார்படுத்தினால் மட்டுமே உங்கள் லட்சியத்தின் இலக்கை நீங்கள் அடைய முடியும். நம்பிக்கை, நாளையெல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது. தன்னம்பிக்கை, அவ்வாறு மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்று நினைப்பது. மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைத்திடும், சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை தீர்த்துவிடும். இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஊக்கப்படுத்தவும். Thank you. Bye bye.